இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவுடன் உறவை புதுப்பிக்க தயார் என ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்க அதிபரின் மதிப்பீடு நேர்மையானது என மோடி பாராட்டு. ஜெர்மனி இங்கிலாந்து பயணத்தில் 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்ப்பு. வெறும் எண்ணிக்கை அல்ல, எதிர்காலத்திற்கான வாய்ப்புகள் என ஸ்டாலின் பெருமிதம். அதிமுகவில் வகித்த அனைத்து பதவிகளில் இருந்தும் செங்கோட்டையன் அதிரடி நீக்கம். பிரிந்தவர்களை இணைக்க கோரிய 24 மணி நேரத்திற்குள் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. தங்கம் விலை சவரன் 80,000 ரூபாயை கடந்து புதிய உச்சம். வரலாற்றில் முதல் முறையாக 1 கிராம் 10,000 ரூபாயை கடந்து விற்பனை. வணக்கம். வணக்கம். இந்தியா அமெரிக்கா குறித்த ட்ரம்பின் உணர்வுகளையும் நேர்மையான மதிப்பீட்டையும் பாராட்டுவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் நட்பு பாராட்டி வந்த திரு மோடி 2019ஆம் ஆண்டு அமெரிக்கா சென்றபோது ஹூஸ்டனில் நடைபெற்ற மோடி நலமான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ட்ரம்புக்கு 2020ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலில் வாக்களிக்குமாறு அமெரிக்க வாழ் இந்தியர்களிடம் கேட்டுக்கொண்டார். அந்த தேர்தலில் தோல்வியடைந்தாலும் 2024ஆம் ஆண்டு தேர்தலில் வென்று இரண்டாவது முறையாக அதிபரான ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு 25%, ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு அபராதமாக 25% என 50% வரி விதித்ததால் இரு நாடுகளிடையே வர்த்தகம் பாதிப்படைந்துள்ளது. மேலும் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் இந்தியா 4 நாட்கள் நடத்திய தாக்குதலை தாம் தலையிட்டு நிறுத்தியதாக 40க்கும் மேற்பட்ட முறை ட்ரம்ப் கூறியதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சீனா ரஷ்யாவுடன் திரு மோடி வர்த்தக உறவுகளை மேம்படுத்தி வருகிறார். இதனால் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்பிடம் இந்தியாவுடனான உறவை புதுப்பிப்பீர்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர் உறவை புதுப்பிக்க எப்போதும் தயாராக உள்ளதாக கூறினார். திரு மோடியுடன் எப்போதும் நன்றாக பழகி வருவதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் சில மாதங்களுக்கு முன்பு கூட தம்மை அவர் சந்தித்ததை சுட்டிக்காட்டினார். ட்ரம்பின் கருத்துக்கு எக்ஸ் தளத்தில் பதிலளித்துள்ள திரு மோடி அவரது உணர்வுகளையும் இந்தியா அமெரிக்கா உறவுகள் குறித்த ட்ரம்பின் நேர்மையான மதிப்பீட்டையும் ஆழமாக பாராட்டுவதாக கூறியுள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் மிக நேர்மையான முன்னோக்கு சிந்தனையுடன் விரிவான மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ட்ரம்ப் திரு மோடி இடையேயான பரஸ்பர கருத்து பரிமாற்றம் இந்திய அமெரிக்க உறவில் ஏற்பட்டுள்ள பின்னடைவை சரி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே இந்தியா மீதான ட்ரம்பின் வரி விதிப்புக்கு கண்டனம் தெரிவித்துள்ள இல்லினாய்ஸ் மாகாண ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜாக்சன் இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள விரிசலை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு என்ற பெருமை கொண்ட இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். மகாத்மா காந்தி காலம் தொட்டு இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள உறவை வெறும் பொருளாதார அளவுகோல் கொண்டு குறைத்துவிடக் கூடாது என்று ஜாக்சன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுடைய ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தில் 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சரின் ஜெர்மனி சுற்றுப்பயணத்தின் போது விண்வெளி, விரிவான தொழில்நுட்பம், ரயில்வே, ஆட்டோமோட்டிவ் மற்றும் மின்னணுவியல் துறைகளில் பல்வேறு நிறுவனங்களுடன் 26 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் 7,020 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 15,320 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து முதலீடுகளை ஈர்க்க திரு ஸ்டாலின் இங்கிலாந்து சென்றுள்ளார். அங்கு இங்கிலாந்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்துஜா குழுமம் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி உற்பத்தி, பெஸ் எனப்படும் பேட்டரி எரிசக்தி சேமிப்பு அமைப்பு மற்றும் மின்சார சார்ஜிங் நிலையங்களுக்கான வணிகங்களில் 7,500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இதன் மூலம் மின்சார வாகன சுற்றுச்சூழல் அமைப்பை விரிவுபடுத்துவதால் 1000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆஸ்ட்ரோசெனிகா நிறுவனம் 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 3வது தொழில் முதலீட்டை அறிவித்துள்ளதாகவும் சென்னையில் அந்த நிறுவனத்தின் உலகளாவிய கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்ப மையத்தை 176 கோடி ரூபாய் முதலீட்டில் விரிவாக்கம் செய்ய உள்ளதாகவும் தமிழக அரசு கூறியுள்ளது. உலகளாவிய திறன் மையங்கள் உற்பத்தி, ஜவுளி தொழில்நுட்பம் மற்றும் வடிவமைப்பு, கல்வி போன்ற துறைகளில் 1,293 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் 820 கோடி ரூபாய் முதலீடுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டன. முதலமைச்சரின் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி பயணத்தால் தமிழ்நாட்டிற்கு 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் பெறப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 17,613 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இவை வெறும் எண்ணிக்கை அல்ல, வாய்ப்புகள், எதிர்காலம் மற்றும் கனவுகள் என்று குறிப்பிட்டுள்ள திரு ஸ்டாலின் இதுவே திராவிட மாடல் அரசின் செயல்பாட்டு திறன் என்று கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில் கார்ல் மார்க்ஸ் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தியதை குறிப்பிட்டு உழைக்கும் வர்க்கத்திற்கு ஒளி வழங்கிய சிவப்பு சூரியனாம் மாமேதை கார்ல் மார்க்ஸ் நினைவிடத்தில் செவ்வணக்கம் செலுத்தியதாக தெரிவித்துள்ளார். சட்டமேதை BR அம்பேத்கர் லண்டனில் சட்டம் பயின்ற போது தங்கியிருந்த இல்லத்தை பார்வையிட்டதாகவும் தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின் அங்கு தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் உரையாடும் புகைப்படத்தை பார்த்ததாக கூறியுள்ளார். இந்தியாவில் சாதியால் ஒடுக்கப்பட்ட இளைஞன் தனது அறிவால் உயர்ந்து லண்டனில் மதிப்பு பெற்று இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய சிற்பியாக திகழ்ந்தார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக அமைப்பு செயலாளர், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்புகளில் இருந்து முன்னாள் அமைச்சர் திரு KA செங்கோட்டையனை அதிரடியாக நீக்கி எடப்பாடி திரு பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு செங்கோட்டையன், அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் நடவடிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி 10 நாட்களுக்குள் தொடங்க வேண்டும் என்றும், அவ்வாறு செய்யாவிட்டால் ஒத்த எண்ணம் கொண்ட அனைவரும் இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்வோம் என்றும் கூறினார். இந்த பிரச்சினைக்கு முடிவு வராமல் கட்சியின் தேர்தல் சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க மாட்டேன் என்றும் அவர் அறிவித்தார். திரு செங்கோட்டையனின் பேச்சால் அதிமுக தொண்டர்களிடையே பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தேர்தல் பிரச்சார பயணம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி திரு பழனிசாமி கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு KP முனுசாமி, திரு SP வேலுமணி, திரு தங்கமணி, திரு OS மணியன், திரு திண்டுக்கல் சீனிவாசன், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு காமராஜ், திரு விஜயபாஸ்கர் ஆகியோருடன் திண்டுக்கல்லில் இன்று ஆலோசனை நடத்தினார். பின்னர் அவர் வெளியிட்ட அறிக்கையில், அதிமுகவில் உள்ள அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் திரு செங்கோட்டையன் மற்றும் அவருக்கு ஆதரவாக செயல்படும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் 7 பேரும் நீக்கப்படுவதாக அறிவித்தார். கட்சியிலிருந்து பிரிந்தவர்களை சேர்க்க கோரிய 24 மணி நேரத்திற்குள் அதிமுகவில் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த திரு செங்கோட்டையன் எந்த விளக்கமும் கேட்காமல் தம்மை கட்சி தலைமை நீக்கியுள்ளதாகவும் இதற்கு காலம் பதில் சொல்லும் என்றும் தெரிவித்தார். பொதுவாக ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம். சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடையிலே பேசியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அதிமுக தொண்டர்கள் மற்றும் மக்களின் எதிர்பார்ப்பு என்று கூறிய திரு செங்கோட்டையன், அதை வெளிப்படுத்தும் விதமாகவே தாம் பேசியதாகவும் அது தமது நலனுக்கானதல்ல, கட்சி நலனுக்கானது என்றார். ஒருங்கிணைப்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வேன் என்றார் அவர். கெடுவான் கேடு நினைப்பான் என்பது போல் திரு செங்கோட்டையனை பதவியிலிருந்து நீக்கியது அவருக்கு பின்னடைவல்ல, அவர் மீது நடவடிக்கை எடுத்தவர்களுக்கே பெரும் பின்னடைவு ஏற்படும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களின் OPS அணியினர் திரு செங்கோட்டையனை நேரில் சந்தித்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். அப்போது அவர்களின் செல்பேசி மூலம் திரு O பன்னீர்செல்வம் திரு செங்கோட்டையனுடன் சிறிது நேரம் ஆலோசித்தார். இந்நிலையில் அதற்கு நேர் எதிராக கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர் பகுதிகளைச் சேர்ந்த அதிமுகவினர் எடப்பாடி திரு பழனிசாமிக்கு ஆதரவாகவும் திரு செங்கோட்டையன் பதவி நீக்கப்பட்டதை வரவேற்றும் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். இதனிடையே ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு இடைக்காலமாக அமைப்பு செயலாளர் AK செல்வராஜ் நியமிக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி திரு பழனிசாமி அறிவித்துள்ளார். வரலாற்றில் முதன்முறையாக ஆபரண தங்கம் விலை சவரன் 80,000 ரூபாயை கடந்து புதிய உச்சத்தை எட்டியிருப்பது நகை வாங்குவோரை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் உள்ளிட்டவை உலக பொருளாதாரத்தில் தாக்கத்தை அதிகரித்துள்ளன. மேலும் நடப்பு ஆண்டின் தொடக்கத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்த கூடுதல் வரி காரணமாகவும் தங்கத்தின் விலை உயர்ந்து வருகிறது. சென்னையில் நேற்று 22 கேரட் ஆபரண தங்கம் சவரன் 78,920 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,865 ரூபாய்க்கும் விற்பனையானது. இன்று தங்கம் விலை சவரனுக்கு 1,120 ரூபாய் உயர்ந்து 80,040 ரூபாயாகவும் கிராம் 10,005 ரூபாயாகவும் உள்ளது. 1 கிராம் தங்கம் விலை முதல் முறையாக 10,000 ரூபாயை கடந்துள்ளது. வரலாறு காணாத அளவிற்கு தங்கம் விலை உயர்ந்து வருவதால் வருங்காலங்களில் நகை வாங்குவது கேள்விக்குறியாகிவிடும் என பொதுமக்கள் கவலையுடன் கூறினர். இப்போது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே கூட விலை கம்மியாக தான் இருந்தது, வாங்குகிற நிலைமையில் இருந்தது. ஒரு 10,000 ஒரு 5,000 ரூபாய் கால் சவரன் வாங்கினோம், அரை சவரன் 20,000 10,000 ரூபான்னு வாங்கினோம்.
அப்போ இப்போ ஒரு சவரம் 80,000 ரூபான்னு வாங்குற நிலையில் நாங்கள் வாங்குற அளவுக்கு நாங்கள் அவ்வளோ வசதி படித்தவங்களாம் இல்லைப்பா. நாங்கள் ஏதோ ஒரு அளவுக்கு தோராயமாக இப்போ எங்கள் பேர பசங்க வளர்ந்ததுன்னா அவங்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்குற நேரத்துக்கு எங்களுக்கு தங்கம் போடுவோமா இல்லை வெறுமனையே அனுப்புவோமான்றது கூட எங்களுக்கு தெரியாது. இந்த இடம் ஒரு 2 பவுன் வாங்குற இடத்துல வந்து 1 பவுன் வாங்க முடிய மாட்டேங்குது. 1 கிராம் வாங்குற தங்கம் 10,000 மேலே ஆகி போயிடுது. பர்ச்சேஸ் பவர் எங்களுக்கு கம்மியாக போயிடுது. எங்களுக்கு எது இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. தங்கத்தினுடைய இது இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்கா அதுதான் எங்களுக்கு மூலதனம். இப்போ இது வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாமல் இருக்குது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 7,150ஆகவும் சவரன் 57,200 ரூபாயாகவும் இருந்தது. தற்போது 8 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் கிராம் ஒன்றுக்கு 2,855 ரூபாய், ஒரு சவரனுக்கு 22,840 ரூபாய் என விலை உயர்ந்துள்ளது. வெள்ளி விலை இன்று கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 138 ரூபாயாக உள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வெள்ளியின் விலை கிராம் 98 ரூபாயாக இருந்த நிலையில் கடந்த 8 மாதங்களில் கிராமுக்கு 40 ரூபாய் அதிகரித்து தற்போது 138 ரூபாயாக உச்சம் தொட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் முதல் முறையாக காவலர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. சட்டப்பேரவையில் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து இரவு பகலாக வேலை செய்யும் காவல்துறையினருக்கு தனி நாளை அறிவிக்க விரும்புவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார். 1859ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டம் நிறைவேற்றப்பட்ட செப்டம்பர் 6ஆம் தேதி தமிழ்நாடு காவலர் தினமாக கொண்டாடப்படும் என்று அவர் அறிவித்தார். அதன்படி முதல் முறையாக சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் இன்று காவலர் தினம் கொண்டாடப்பட்டது. திருப்பூரில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பணியின் போது உயிர் நீத்த காவலர்கள் நினைவாக மாநகர காவல் ஆணையர் திரு ராஜேந்திரன் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் காவலர்கள் உறுதிமொழி ஏற்றனர். கரூர் ஆயுதப்படை மைதானத்தில் தண்டால் எடுக்கும் போட்டி நடைபெற்றது. 25 தண்டால் எடுக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்யப்பட்ட இந்த போட்டியில் 30க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிக்காட்டி பரிசுகளை வென்றனர். 1, 2, 3, 4, 5, 6, 7. குளித்தலையில் காவலர் தின மினி மாரத்தான் போட்டியில் சிறுவர்களுக்கு 3 கிலோமீட்டர் தொலைவும் பெரியவர்களுக்கு 6 கிலோமீட்டர் தொலைவும் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களும் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டது. நாகர்கோவில் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பணியின் போது உயிரிழந்த காவலர்களின் நினைவு ஸ்தூபியில் குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். உதகையில் நடைபெற்ற கண்காட்சியில் காவல்துறையினர் பயன்படுத்தி வரும் நவீன துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களை மாணவர்கள் பார்வையிட்டனர். பொள்ளாச்சியிலும் சிறப்பு ஆயுத கண்காட்சியில் கைத்துப்பாக்கிகள், கண்ணீர் புகைகுண்டுகள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. ஓணம் பண்டிகையையொட்டி தொடர் விடுமுறை காரணமாக உதகையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். 3 நாட்கள் விடுமுறையையொட்டி மலைகளின் ராணி எனப்படும் உதகைக்கு நேற்று மாலை முதலே சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானோர் உதகையில் குவிந்துள்ளனர். தாவரவியல் பூங்காவில் உள்ள கண்ணாடி மாளிகை, பேரணி இல்லம் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களை அவர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். நான் ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ சென்னை கம்பேர் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. க்ரௌட் ஆல்சோ ஓணம் ஹாலிடேஸ்னோ, ஸோ நிறைய க்ரௌட்ஸு, நிறைய இடத்துக்கு போனோம். பயங்கரமாக கிளைமேட் நேற்றுலாம் தொட்டபேட்டாலாம் பயங்கரமாக இருந்தது. ஸோ நாங்கள் ஒரு 13-14 மெம்பர்ஸ் வந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். அரசு தாவரவியல் பூங்காவிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் கண்ணாடி மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள மலர் தொட்டிகளையும், இத்தாலியன் பூங்கா, புது பூங்கா ஆகியவற்றையும் ரசித்து புகைப்படம் எடுப்பதுடன் புல்வெளியில் விளையாடி மகிழ்ந்தனர். ரோஜா பூங்காவில் மலர்ந்துள்ள ரோஜாக்களும் அனைவரையும் கவர்ந்து வருகின்றன. ஏராளமான சுற்றுலா வாகனங்களின் வருகையால் உதகை சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இனி வருவது செய்தி துளிகள். நண்பரை சிக்க வைப்பதற்காக மும்பைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த பீகார் ஜோதிடரை காவல்துறையினர் கைது செய்தனர். விநாயக சதுர்த்தி கொண்டாட்டத்தின் 10வது நாளான அனந்த சதுர்த்தி நேற்று நடைபெற்றது. அதற்கு முன்னதாக 34 மனித வெடிகுண்டுகள் வெடிக்க உள்ளதாகவும் பாகிஸ்தானில் இருந்து 14 தீவிரவாதிகள் ஊடுருவி இருப்பதாகவும் மும்பை காவல்துறை வாட்ஸ்அப் எண்ணுக்கு மிரட்டல் வந்தது. இது தொடர்பாக பாடலிபுரத்தைச் சேர்ந்த ஜோதிடர் அஸ்வினி குமாரை நொய்டாவில் காவல்துறையினர் கைது செய்தனர். பாட்னாவில் நண்பர் ஃபெரோஸ் என்பவர் அளித்த புகார் காரணமாக 3 மாதங்கள் சிறையில் இருந்த அஸ்வினி குமார் முன்னாள் நண்பரை சிக்க வைப்பதற்காக மிரட்டல் விடுத்தது தெரியவந்தது. கொடைக்கானலில் கூகுள் வரைபடத்தை பார்த்து இயக்கப்பட்ட லாரி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கர்நாடகாவில் இருந்து வீட்டு உபயோகப் பொருட்களை ஏற்றி வந்த அந்த லாரியின் ஓட்டுநர் சின்னப்பள்ளம் பகுதிக்கு செல்வதற்காக கூகுள் வரைபடத்தை பார்த்தபடி ஓட்டி வந்துள்ளார். அப்போது பாக்கியபுரம் குடியிருப்பு பகுதியில் சாய்வான பகுதியில் நுழைந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓர தடுப்புச் சுவரை உடைத்து கவிழ்ந்து விழுந்தது.
2 மணி நேரத்திற்கும் மேல் போராடி அந்த லாரி அகற்றப்பட்டது. திருச்செந்தூரில் கடல் திடீர் என 70 அடி உள்வாங்கிய நிலையில் ஆபத்தை உணராமல் கடலின் ஆழமான பகுதிகளில் பக்தர்கள் நீராடினர். கடந்த சில மாதங்களாக முருகன் கோயில் முன்புள்ள கடல் அமாவாசை பௌர்ணமி மட்டுமல்லாமல் மற்ற நாட்களிலும் உள்வாங்கியும் கொந்தளிப்புடனும் காணப்பட்டு வருகிறது. இன்று காலையிலேயே 70 அடி தூரம் கடல் உள்வாங்கியதால் பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் அதிக அளவு வெளியே தெரிந்தன. கோயிலுக்கு வந்த பக்தர்கள் ஆபத்தை உணராமல் அந்த பாசி படிந்த பாறைகள் மேல் நின்று புகைப்படம் எடுத்ததுடன் பாறைகள் வழியாக கடலுக்குள் சென்று நீராடினர். சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருத்தங்கல் நகர் முனீஸ்வரன் குடியிருப்பு 3வது தெருவில் வண்ண கற்கள் பதித்து சாலை அமைக்கும் பணி நடந்து வருகிறது. 15 ஆண்டுகளுக்கும் மேலாக சாலையே இல்லாத சந்துக்குள் வண்ணக்கற்களால் நடைபாதை அமைக்கப்படுவதை அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு இந்த பகுதியில் ரோடு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. இதை வந்து நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். எல்லா மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு மழை பெஞ்சா எந்த ஒரு காரியத்துக்கும் பார்த்தீங்கன்னா போகவே முடியாது. ஒரு ஆட்டோ போறதுக்கு எதுக்குமே இவ்வளவு வருஷம் கழிச்சு இந்த ஏரியால இந்த ரோடு வந்திருக்கு. சென்னை கொடுங்கையூர் கண்ணதாசன் நகரில் SBI ATMில் கிடந்த 5 லட்சம் ரூபாயை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த இளைஞருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அபிராமின் நிழற்சாலை முதல் தெருவில் இருசக்கர வாகன பழுது பார்க்கும் கடை வைத்துள்ள கண்ணன் என்ற அவர் நேற்று பிற்பகல் எதிரே இருந்த ATM மையத்தில் 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகள் கிடப்பதை பார்த்துள்ளார். அந்த பணத்தை கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் அவர் ஒப்படைத்தார். ATMில் பணம் நிரப்ப வந்த தனியார் நிறுவனத்தினர் தவறவிட்ட பணம் என்பதை அறிந்த காவல்துறையினர் அந்த நிறுவன ஊழியர்களை வரவழைத்து பணத்தை கொடுத்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் உள்ள SPB காகித ஆலை தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமான தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்தினருடன் பங்கேற்றனர். ஓணம் பண்டிகை காரணமாக கடந்த 2 நாட்களாக விசை படகுகள் கடலுக்கு செல்லாததால் தூத்துக்குடி திரேஸ்புரம் துறைமுகத்தில் இன்று நாட்டுப்படகு மீனவர்கள் கொண்டு வந்த மீன்களின் விலை உயர்ந்து காணப்பட்டது. சீலா மீன் கிலோ 1000 ரூபாய் வரையும், விளை மீன் 700 ரூபாய் வரையும், ஊலி, பாறை ஆகியவை 600 ரூபாய் வரையும் விலை போயின. அதே சமயம் ஏற்றுமதி ரக மீன்களை வாங்க வியாபாரிகள் வராததால் வழக்கமாக ஒரு படகுக்கு 10,000 ரூபாய் வரை விற்பனையாகும் நிலையில் இன்று 5,000 ரூபாய் வரையே மீன்கள் விற்பனையாகின. இவ்வளவு நாள் எக்ஸ்போர்ட் மீன் விலை போயிட்டு இருந்துச்சு. கம்பா, கலவா, பண்டாரி, மழுவா இந்த மீன் வந்து திடீர் சரிவு. 10,000 போன மீன் 4,000 போன 2,500. ரொம்ப வல்லக திடீர் விலை குறைஞ்சதுனால சரியா வல்லகாரங்க அர்த்தம். கிருஷ்ணகிரி KRP அணையிலிருந்து வினாடிக்கு 937 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 1 மாதமாக நீடிக்கும் கனமழை காரணமாக தென்பெண்ணையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் KRP அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 816 கன அடியாக அதிகரித்துள்ளது. 52 அடி உயர அணையின் நீர்மட்டம் 49.95 அடியை எட்டியுள்ளதால் வினாடிக்கு 937 கன அடி தண்ணீர் தென்பெண்ணையில் திறக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் ஓணம் பண்டிகையொட்டி அதிக வியாபாரம் நடந்ததை வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா அமெரிக்கா குறித்த ட்ரம்பின் உணர்வுகளையும் நேர்மையான மதிப்பீட்டையும் பாராட்டுவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஜெர்மனி இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தில் 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து செங்கோட்டையனை நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். வரலாற்றில் முதன்முறையாக ஆபரண தங்கம் விலை சவரன் 80,000 ரூபாயை கடந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.